இப்போ கே சங்கர் சார் இருக்கார், அவரும் ஒரு குழந்தை மாதிரி. செட்டிலெல்லாம் நாங்கள் ரொம்ப அவரை கிண்டல் பண்ணிகிட்ருப்போம். நானும் சரோஜாவும் இருந்தாக்கா அவருக்கு மூச்சு வாங்கும் பேசுறதுக்குள்ளே. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் அவருக்கு டென்ஷன் கொடுத்து விளையாட்டு காட்டிடுவோம். கவிஞர் மாதிரி நானும் கொஞ்சம் லேட்டாக போவேன். சரோஜா தேவி கொஞ்சம் எப்போ கெத்தாக பந்தாவாக இருப்பாங்க. அவளா நானும் சும்மா நீயா நானாங்கிற போட்டி போட்டு இவர் நடுவில் கடந்து தவிப்பார். ஐயோ 2 பேரும் தலை பிச்சுக்கிறேனேன்னு ரொம்ப கஷ்டப்படுவார். அப்படியே 2-3 படம் பண்ணோம். ஏபி நாகராஜ் ஆகட்டும், இவங்கராகட்டும், இவங்கெல்லாம் நாங்கள் வந்து அன்றைக்கி இருந்த கலைஞர் மாதிரி இன்றைக்கி யாரும் இல்லை பழகிறதுக்கோ. லக்ஷ்மண் சார் எனக்கு அன்புகரங்கள் படத்தில் நான் நடித்தப்போ ஒரு ராமனுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு சிவாஜி சார் லவ் பண்ணுவான் அந்த கதாநாயகி. வேறு யாருக்கோ கல்யாணம் பண்ண நினைக்கும்போது ராமனுக்கே சீதை என்று வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு ஒரு பாட்டு. அது வந்து சங்கர் சார் செட்டில் இருந்தால் நடிக்கிறதுக்கு நமக்கு சிரமமே இருக்காது. கலகலப்பாக ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம ஏதோ விருந்தாளியே ஒரு விழா நடத்துகிற மாதிரி தான் இருக்கும்.